11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.2ல் வினா எண் 5. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் x டென்ஸ் டு 5 ரூட்டுக்குள்ளே x + 4 - 3 வகுத்தல் x - 5. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். லிமிட் x டென்ஸ் டு a x பவர் n மைனஸ் a பவர் n பை எக்ஸ் மைனஸ் a அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வடிவத்தில் இதை கொண்டு வரணும். இப்போ இருக்கிறத இதுமாரி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 ரூட்டுக்குள்ளே x + 4 -3 வகுத்தல் x - 5 இன்ட்டு இதற்கு இணையன். இணையன் அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுப்புற என்ன குறி இருக்கோ அதை அப்படியே மாற்றி எழுதணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு எழுதணும். இப்போ மைனஸ் இருக்கிறதுனால x + 4 இந்த 3 ரெண்டுத்துக்கு நடுப்புற மைனஸ் இருக்கா. இப்போ அதனால் என்ன செய்யணும்னா இணையன்னா ப்ளஸ்ஸு போடணும். பை இங்கே என்ன நம்பர் எழுதியிருக்கோமோ அதே நம்பரே கீழே எழுதிட வேண்டியது. √(x + 4 + 3). அடுத்தது சாதாரணமாக பெருக்க வேண்டியதுதான். லிமிட் x டென்ஸ் டு 5 இது எந்த வடிவத்தில் பெருக்கிறது அப்படின்னா, இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா a - b a + b அப்படின்னு இருந்தால் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா a² - b². a - b a + bனா a² - b². அதுபோல் இங்கே என்ன வரும் அப்படின்னா a² அப்படின்னா ஏங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது, √(x + 4 இருக்குது அதோட ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 3 இருக்குது அதனால் 3ஓட ஸ்கொயர். மேலே இருக்கிறத இந்த மாதிரி எழுதிடுறோம், கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். x - 5 இன்ட்டு √(x + 4 + 3 ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 5 ஸ்கொயருக்கும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் x + 4ன்னு வரும். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும். √(x + 4 + 3). அடுத்தது லிமிட் x டென்ஸ் டு 5 இதில் x -9ல் +4 கழிச்சிட்டோம்னா மிச்சம் -5ன்னு இருக்கும். கீழே x - 5 √(x + 4 ஒரு +3 இதான் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது என்ன அப்படின்னா x - 5 மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதுகிறோம். மீதி என்ன இருக்குது, 1/√(x + 4 ஒரு +3 இருக்குது. என்ன செய்ய போகிறோம், ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு என்னன்னு கொடுக்கணும், 5. 1/√(xக்கு பதிலாக 5 5 + 4 + 3 ஈக்குவல் டு 1/√9ன்னு வரும். 9 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3 + இது ஒரு 3 ஈக்குவல் டு 1/3 3 6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.2ல் வினா எண் 6. கொடுத்துருக்கிற அந்த லிமிட்டுக்கு எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். லிமிட் x டென்ஸ் டு a x பவர் n - a பவர் n பை x - a அப்படின்னா n × a பவர் n - 1. இதுதான் ஃபார்முலா.
இந்த வடிவத்துக்கு இங்கே இருக்கிறத கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 1/x அப்படிங்கிறத இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்தால் எக்ஸோட அடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா -1 ஆகும். அதே போல் 2 இருக்குல்ல, 2 மேலே கொண்டு வந்தால் 2ஓட அடுக்கில் -1 வரும் பை x - 2. இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n பை எக்ஸ் மைனஸ் ஏ அந்த வடிவத்தில் வந்துடுச்சு. அப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்ன? முதல்ல n. என்னங்கிறது இந்த இடத்துல என்னென்னா அடுக்கில் இருக்கிற நம்பர் -1 இன்ட்டு ஏ. ஏங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது. இங்கே என்ன ஏ? 2. 2ஓட அடுக்கில் n-1. என்னங்கிறது தான் -1, அதோட இன்னொரு இந்த -1 ஈக்குவல் டு -1 இன்ட்டு 2ஓட அடுக்கில் என்ன வரும்னா -1 2 -1 இந்த 2 பவர் -2 என்ன செய்கிறோம்? கீழே இறக்கிடுறோம். 1/2 பவர் +2ன்னு ஆகிடுது. -1 2 பவர் 2ங்கிறது என்ன? 4 -1/4 அப்படிங்கிறது தான் இந்த 6வது கணக்குக்கான விடை. அவ்வளோதான். அடுத்தது வினா எண் 7. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 √x மைனஸ் x² / 1 - √xோட எல்லை மதிப்பு. நமக்கு ஃபார்முலா வழக்கப்படி என்னென்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a x பவர் n மைனஸ் a பவர் n பை x மைனஸ் a ஈக்குவல் டு n இன்ட்டு a பவர் n - 1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வடிவத்தில் இதை கொண்டு வர முடியுமாங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம். ஆன்சர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மேலே என்ன இருக்குது? √x மைனஸ் இந்த x² என்ன செய்கிறோம்? √x இன்ட்டு √x என்ன வரும்னா எக்ஸு. இங்கே x² இருக்கிறதுனால இன்னொரு 2 √x வரும். அப்போ 4 √x பை 1 - √x. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 √x மைனஸ் √xோட அடுக்கில் 4 வகுத்தல் 1 - √x equal to லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இதுலேயும் √x இருக்குது, இங்கேயும் √x இருக்குது. அதனால் √x ஒரு √xை வெளியில் எடுத்துடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும் மைனஸ் இதில் ஒரு √x குறைஞ்சி √xோட அடுக்கில் 3 இருக்கும். இதான மிச்சம் இருக்கிறது பை 1 - √x. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா a³ - b³. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a - b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². இங்கே மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ், இங்கே மைனஸ் வர்றதுனால இங்கே ப்ளஸ் வரும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே a³ - b³, இங்கே க்யூப் இல்லைன்னா பரவாயில்ல, 1ஓட அடுக்கில் 3 போட்டாலும் 1 தானே. அதனால் 1³ இருக்கிறதா வச்சுப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? √xக்கு அப்படியே எழுதிக்கிறோம். கீழே இருக்கிற 1 - √x அதுவும் அப்படியே இருக்குது. இதை மட்டும் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் சுருக்கிறோம். முதல்ல a³ - b³. ஏங்கிறது 1, bங்கிறது √x. a - bனா 1 - √x. அடுத்தது a². a²னா 1² 1 ப்ளஸ் ab. abனா என்னென்னா 1ஐயும் √xையும் பெருக்குனா √x ப்ளஸ் b². b²னா √xை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. இங்கே இருக்கிற இந்த 1 - √x 1 - √x கேன்சல் ஆகிடும்.
மீதி என்ன இருக்குது? ரூட் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இதான் மிச்சம் இருக்கிறது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதில் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நேரடியாக எக்ஸோட மதிப்பை பிரதியிடும். ரூட் எக்ஸுக்கு பதிலாக 1 தான், ரூட் 1, இங்கே 1 ரூட் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 என்ன வரும்? 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3 ஈக்குவல் டு 3 1 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.